வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமில் எக்ஸ்பர்டட் அண்ட் ரிப்பீட்டட் டாபிக் பார்த்தீங்கன்னா சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்ஐயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜேஇ, அதுக்கப்புறம் டெக்னீஷியன், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நியூ பேட்டர்ன் ரீசனிங்கில் நியூ பேட்டர்ன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2 டாப்பிக்கில். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட் டாபிக் தான் பார்த்தோம், 2வது டாபிக் நம்ம ஒன்றும் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ அதுபோல் இந்த ரிப்பீட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்குறாங்களோ, மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதனோட சீரிஸை நம்ம இப்போ பார்க்க வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஆர்ஆர்பி ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஒரு 4 கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், இந்த 4 கான்செப்ட்லேருந்து வளைச்சு 2 கொஸ்டினாக கேட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் இது. ஓகேவா? ரொம்ப கால்குலேஷன் நம்ம கிடையாது, பார்த்த உடனே போடுற மாதிரி தான் இருக்கும். இது போல சொம்பலாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ற ஒரு கான்செப்டே பார்த்துருக்க மாட்டோம். ப்ராஃபிட் லாஸ், அதுக்கப்புறம் மேஜராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? பட் ஆனால் இதுலேருந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஆல்ரெடி ஏஎல்பி எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். 2 கொஸ்டின் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது போல் கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த கொஸ்டினை நீங்கள் தயவு செய்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணாலே போட்டுடலாம். 2 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரியா? சரி, இந்த டாப்பிக்கை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய இருக்குது இதில். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியேஷன் நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து ஏஎல்பி எதை கான்செப்ட் பண்ணாங்கன்னா இந்த 4 கான்செப்ட் மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், இந்த 4 டாப்பிக்கில் இருந்தால் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனை பற்றின மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எழுதக்கூடிய டெக்னீஷியன் இதுலேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸோட மீனிங் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். மீடியன்னா என்ன, மோட்னா என்ன, மீன்னா என்ன, ரேஞ்ச், இதனோட மீனிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். கொஸ்டின்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு இதனோட மீடியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, கொடுத்துருக்க சீரீஸில் எது மிடில் வேல்யூவோ அதுதான் மீடியன். ஓகேவா? மீடியன்னா என்ன, மிடில் வேல்யூ. கொடுத்துருக்க சீரீஸில் எது வந்து மிடில் வேல்யூவோ அதுதான் வந்து மீடியன். இப்போ இதில் வந்து எது வந்து மிடில் வேல்யூ, மொத்தம் 7 நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3 போக நடுவில் இதுதான் வந்து மிடில் வேல்யூவோ, அப்போ இதுதான் வந்து மீடியன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மோட் அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, கொடுத்துருக்க சீரீஸில் எது வந்து ரிப்பீட்டடாக வருதோ, எது வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக ஆகிட்டு வருதோ அதுதான் வந்து மோட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொடுத்துருக்க சீரீஸில் எது ரிப்பீட் ஆகுது, 10 அப்படின்றது ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி 15 அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது 2 தான் வந்து என்ன, மோட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மீன்னா ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் வேல்யூ. கொடுத்துருக்க நம்பரை வந்து அப்படியே வந்து ஆவரேஜ் பண்ணோம்னா, இது எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பை என்னால் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் அதுதான் ஆவரேஜ். நார்மலாக நம்ம ஆவரேஜ் இருப்போம்ல, அதுதான் மீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரேஞ்ச்னா ஒன்றுமே இல்லை, பிக்கர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ. இது கொடுத்துருக்க நம்பரில் இதுதான் பிக்கர் வேல்யூ, இதுதான் ஸ்மாலர் வேல்யூ. இது 2த்துமே மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது 4 தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதிலிருந்து அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் தான். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க. ஒரு 2 மார்க் ஷுவர் ஷார்ட்டாக கேட்பான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் 7, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இது வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி 26 நடந்து பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. இவன் வந்து மோட் அந்த வேல்யூ கொடுத்துறாங்க. மோடுனா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரிப்பீட்டடாக வர வேல்யூ தான் மோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது வந்து அவனே கொடுத்துட்டான். இந்த சீரீஸோட மோடு வந்து 7 அப்படின்றப்ப கேவோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேவோட வேல்யூ என்ன, 2k + 1 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம கே கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி மோட் அப்படின்றது நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ரொம்ப பெரிய வேலை இல்லை, இது ஈக்குவலைஸ் பண்ணாலே போதும், நமக்கு அந்த மோடு கிடச்சிடும். கே தான் கேட்குறாங்களா? ஸோ வந்து இதை வந்து அங்கே கொண்டு போனோம் என்ன, கே = 7 - 1 = 6, கே என்ன 6/2 = 3. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, 3. சிம்பிள். பாருங்கள், ஒரு லைன் கூட இல்லை. இது போகிறதுக்கு எவ்வளோ 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். பட் ஆனால் இது ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இது பார்த்த உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கான்செப்ட் நம்ம படிக்க மாட்டோம் மோஸ்ட்லி. ஓகேவா? அது நம்ம வந்து பேக்கப்பில் வச்சுருப்போம், பின்னாடி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வெயிட்டேஜ் கம்மி அதுக்கு. ஸோ ஆனால் அதிலிருந்து 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் இதிலிருந்து அகைன் அண்ட் அகைன் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? ஸோ மோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து அரித்மெட்டிக் மீன் என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க சீரிஸோட ஆவரேஜ் வேல்யூ தான் அரித்மெட்டிக் மீன் சொல்லுவோம். நார்மல் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், ஆவரேஜ் = சம் பை அப்சர்வேஷன். சம்னா என்ன, கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் கூட்டிட்டு அப்சர்வேஷன் எத்தனை நம்பர் இருக்கோ அதை டிவைட் பண்ணுவோம். கொடுத்துருக்க நம்பர் என்ன, 39, 49, 59 எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணி கீழே வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 டிவைடட் பை 9ன்னு போட்டோம்னா ஆவரேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? பட் ஆனால் இவ்வளோ பெரிய லென்த்தி ப்ராசஸில் நம்ம போட தேவையில்லை. ஓகேவா? எக்ஸாம் டைமில் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9.
ஓகேவா. ஸோ 9+1/2 இதுதான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. அதுவும் எப்போ இது ஒர்க் அவுட் ஆகும், கொடுத்துருக்க நம்பர் வந்து ஹார்டாக இருந்தால், இந்த சீரீஸ் வந்து ஹார்டாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்டாக இருந்தால் மட்டும்தான். ஒற்றை படையில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது வந்து ஹார்ட் சீரீஸில் தான் இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். என்ன எத்தனை கண்டுபிடிச்சோம், 9 அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சோம். +1/2 இதை கேன்சல் பண்ணோம்னா 5 கிடைக்குமா, அதாவது 10/2 கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 5வது நம்பர் தான் இதனோட ஆவரேஜ். 1 2 3 4 5. ஸோ அப்போ இதோட ஆவரேஜ் என்ன, 70. ஓகேவா, சிம்பிளாக புரிஞ்சிச்சுல. அரித்மெட்டிக் மீன்னா என்ன, ஆவரேஜ். கொடுத்துருக்க சீரியஸை நீங்கள் வந்து ஒரிஜினல் மெத்தடில் போனோம்னா எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பை எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ தான் ஆவரேஜ்ன்றது கிடைக்கும். பட் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும்னா, ஹார்ட் சீரியஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வந்து ஹார்டாக இருந்தால் n+1/2 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 9 நம்பர் தான் இருக்குது. 9 + 1/2 எவ்வளோ, 10/2 டிவைட் பண்ணோம்னா 5ன்றது கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 5வது நம்பர் தான் இந்த கொடுத்துருக்க சீரிஸோட ஆவரேஜ். புரிஞ்சுதா. ஸோ அப்போ வந்து 70 அப்படின்றது மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது ஏஎல்பி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்ப சிம்பிளாக இருக்கா. ஸோ ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஏஎல்பி எக்ஸாமில் செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க 26ஆம் தேதி. ஓகேவா, இதனோட மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியம்னா என்ன, கொடுத்துருக்க சீரீஸில் எது மிடில் நம்பரோ அதுதான் வந்து மீடியன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கொடுத்துருக்க நம்பர் வந்து ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அசெண்டிங் ஆர்டரில் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிடில் நம்பரை கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் இல்லை. ஸோ அதனால் நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனேன். 11 15 16. ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதாச்சு. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் எழுதாச்சு. ஓகேங்களா, ஏறு வரிசையில் எழுதிட்டேன். ஏறு வரிசையில் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், மீடியன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மீடியன் என்ன, மிடில் வேல்யூ. ஓகேவா, மிடில் வேல்யூ தான் நம்ம மீடியன் சொல்லுவோம். கொடுத்துருக்க நம்பர் வந்து ஹார்ட் நம்பராக இருந்தால் இதில் பாதி அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க நம்பரை மிடில் நம்பர்னு சொல்லிடலாம். பட் ஆனால் ஈவன் நம்பர் இருக்குது பாருங்கள், 10 நம்பர் கொடுத்துருக்கான். இதில் வந்து எப்படி வந்து மிடில் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கேருந்து 4, அதுக்கப்புறம் இங்கேருந்து 4, மிச்சர்னா 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரோட ஆவரேஜ் தான் மிடில் நம்பர். ஓகேவா, ஸோ 19 21 கூட்டினா என்ன வரும், 40ன்னு வரும். 40/2 20ன்னு வரும். ஓகேவா, ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, 20. ஸோ இப்போ வந்து மீடியன் என்ன, மீடியன்றது வந்து மிடில் நம்பர் தான் மீடியன் சொல்லுவாங்க. அந்த மீடியனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க நம்பர் ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டரில் வர வச்சுட்டு அதோட மிடில் வேல்யூ பார்க்கணும். சப்போஸ் நான் சீரிஸ் வந்து ஒரு ஹார்ட் நம்பராக ஒரு 7 நம்பர் தான் இருக்கிற மாதிரி இருந்தால் பாதியாக பிரித்து நடு நம்பரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குது. 10 நம்பர் இருக்கிறப்ப இங்கே 4 நம்பர் இங்கே 4 நம்பர் போக மிச்சம் இருக்க 2 நம்பர் இருக்கும். அதனுடைய ஒரு ஆவரேஜ் ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். அதனுடைய ஆவரேஜ் தான் வந்து மிடில் நம்பர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான சம். இதெல்லாம் வந்து ஒரு 30 செகண்டில் போட்டலாம். ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட்டில். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் a data if the mean is 28.5 and the median is 32, then the mode using empirical ஃபார்முலா இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். கொஞ்சம் வளைச்சி கொடுத்துருக்கான் தேர்ட் ஷிஃப்ட்டில். ஓகேவா, செகண்ட் ஷிஃப்ட்டில் ஈஸியாக கேட்டு தேர்ட் ஷிஃப்ட்டில் கொஞ்சம் வளைச்சி கொடுத்துருக்கான். ஸோ வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா அது, மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலே இதுதான், இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இப்போ என்னென்ன கேட்டிருக்கானோ அதை சப்ஸ்டிட் பண்ணி மோடு கண்டுபிடிக்க வேண்டியதான், இல்லை என்ன கேட்குறோனோ அதை கண்டுபிடிக்க வேண்டியதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு கேட்டாலே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேவா, சரி அவன் என்ன கேட்டிருக்கான், மோடு தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேவா, தென் த மோடு. ஓகேவா, மோடு மட்டும் தான் கேட்டிருக்கான். இப்போ மீடியன் வந்து அவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி மீனும் கொடுத்துட்டாங்க. அது டேரெக்டாக என்டர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா, 3 இன்ட்டு மீடியன் எவ்வளோ 32 மைனஸ் 2 இன்ட்டு மீன் எவ்வளோ 28.5. இப்போ 96 மைனஸ் 7, 96 மைனஸ் 57. இதை எடுத்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன வரும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 39 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வருது. இதுக்கான ஆன்சர் என்ன, 39. ஏஎல்பியில் தேர்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டாலே இது ஒரே ஒரு ஃபார்முலா தான். மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே என்ன கேட்குறானோ அது ஆன்சர் கிடைச்சிடும். சப்போஸ் மோடு கொடுத்துட்டு மீடியன் கேட்கலாம், இல்லை வந்து மீடியன் மோடும் கொடுத்துட்டு மீன் கேட்கலாம். எதை கேட்டாலும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை கேட்டால் அடிச்சிடலாம். இதுவும் 30 செகண்டில் போட்டலாம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றப்பா, இஃப் த மீன் ஆஃப் த டேட்டா இஸ் 65 அண்ட் இட்ஸ் மோட் 23, தென் த மீடியன்
யூஸிங் எம்பிரிக்கல் ஃபார்முலா. நான் சொன்னேன் எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் என்ன எழுதணும், மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டாலே இதுதான். மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதில் என்னென்ன கேட்குறோனோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவனா பண்ணிட்டான், இஃப் த மீன் ஆஃப் த டேட்டா இஸ் 65 அந்த மோடும் கொடுத்துட்டான், மீனும் கொடுத்துட்டான். இதுலேருந்து மீடியன் கண்டுபிடிக்கணும். மோடு எவ்வளோ 23, மோடு வந்து 23. ஓகேவா, மீன் எவ்வளோ 65 மைனஸ் 2 × 65. நம்மளுக்கு என்ன வேணும் 3 மீடியன், அதாவது மீடியன் மட்டும்தான் வேணும். ஓகேவா, இப்போ 65 × 2 எவ்வளோ 130, இங்கே 23 இருக்குது, 3 மீடியன். ஸோ இங்கே போனால் ப்ளஸ் ஆகுமா, 130 23 போனால் 153 வரும். ஈக்குவல் டு 3 மீடியன். நமக்கு தேவை மீடியன் தான், டேட்டா கேன்சல் பண்ணாலே போதும். ஓகேவா, 51 அப்படின்றது ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 51 வந்துருச்சு. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் கூட வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட்டலாம். ஓகேவா, ஸோ பாருங்கள், ரிப்பீட்டடாக ஏஎல்பி எக்ஸாமில் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணாலே போதுங்க, ஈஸியாக நம்ம வந்து தட்டிடலாம். ஓகேவா, நிறைய மார்க்கே நம்ம அடிக்கலாம். நல்லா அனலைஸ் பண்ணணும், என்ன கொஸ்டின் இப்போ கேட்டிருக்கான், ரிப்பீட்டடாக கேட்டிருக்கானா இல்லையா அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு போனாலே போதும், கண்டிப்பாக அடிச்சிடலாம். சரி, உங்களுக்கு வந்து அப்படி தேடி எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ரீசனிங்கில் நான் போட்டிருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்லேருந்து கேட்ட 4 வேரியேஷன் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா மீடியன், மோடு, மீன், ரேஞ்சில் கூட கேட்கலாமே. மீதி இருக்க 3 டேர்ம்ஸ் மீடியன், மோடு, மீன், இதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாந்தே பாருங்களேன். ஏஎல்பியில் வந்து அதாவது 27ஆம் லாஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டான், 27ஆம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருக்கான். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க பாரு. ஸோ இது போல் கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே போயிருங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள். த மீடியன் ஆஃப் த அப்சர்வேஷன், மீடியன் அந்த மீன், மோடு எல்லாமே வந்து கன்ஃபியூஷன் ஆகும். டெஃபினேஷன் எல்லாம் பார்த்துருப்போங்க. புரியலன்னா ஒரு வாட்டி காமிக்கிறேன். சரியா, ஸோ இதான் அது. மீடியன்னா மிடில் வேல்யூ, மோட்னா ரிப்பீட்டட் வேல்யூ, மீன்னா ஆவரேஜ் வேல்யூ, ரேஞ்சுனா பிக்கர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்கான் அவன், மீடியன் தான் கேட்டிருக்கான். மீடியன் சொன்ன மிடில் வேல்யூ. மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும். என்ன, கொடுத்துருக்க நம்பர் ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். அசனிங் ஆர்டரில் 20, 23, 25, 30, 20ன்னு மாற்றி கண்டாமிடான இருக்குது. ஃபர்ஸ்ட் இதே வந்து அசனிங் ஆர்டரில் மாற்றணும். அசனிங் ஆர்டரில் எப்படி மாற்றலாம், 20 எத்தனை 20 கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 20 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 23. நீங்கள் வந்து இதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் பிரச்சனை தான். ஓகேவா, ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். 25 30 31 32 35 41 42 43. ஓகேவா, ஸோ வந்து இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்துட்டு இதனோட மிடில் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, மொத்தம் 15 நம்பர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7 போங்கன்னா நடுவில் இருக்க நம்பர் தான் மிடில் நம்பர். ஓகேவா, 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த பக்கம் 7 இந்த பக்கம் போச்சுன்னா 25 தான் மிடில் நம்பர். ஓகேவா, ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மீடியன் கேட்டானா இதுதான் மிடில் வேல்யூ. ஏறு வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு அசனிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஓவராலாக இது போலாம் கேட்டாங்க. 27ஆம் நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட எக்ஸாமு. ஸோ அதுக்கு அடுத்தது எல்லா கொஸ்டினும் அடிக்கலான்னு பார்த்தா எல்லாமே எது பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த மோடு பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எழுதின எக்ஸாம் ஏஎல்பி எக்ஸாம் எதுனாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினும் மீடியன் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் வெறும் 6 கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன். மிச்சம் எடுத்து ஹோம்ஒர்க் கொடுக்குன்னு பார்த்தேன். பட் வேணாம். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஓகேவா, ஒரு 30 செகண்டில் போடக்கூடிய கொஸ்டின் தான் இது. பட் ஆனால் இதையும் நீங்கள் மிஸ் பண்ண. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேக்ஸ் டாப்பிக்லேயே வந்து ரிப்பீட்டடாக இந்த ஆவரேஜ் n/n+1/2 அந்த ஃபார்மில் பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு வந்திருக்காங்க. அதனோட சீரிஸ் நம்ம பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ப்ரீவியஸாக இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் எடுத்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போதைக்கு இந்த 6 கொஸ்டின் மட்டும்தான் ஏஎல்பியில் மட்டும் தான் கேட்டாங்க. ஆர்பிஎஃப்ல டெக்னீஷியல் கேட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேர் எழுதிருக்கீங்க. நீங்கள் ஆனால் கமெண்ட் அடிக்க மாட்டீங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்பில். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிங்களோ கொஸ்டின் ஞாபகம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் டெக்னீஷியல் இது போல் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்துருப்போங்க, இப்போ பார்த்துட்டு போங்க. இதுல இருந்து மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டெலிகிராமில் கனெக்டடாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அங்கே போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புது டாப்பிக்கில் ரிப்பீட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்களோ அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.